தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் தலைமை வகிப்பது என்று அமித்ஷாவிடம் தான் கேட்க வேண்டும் என டிடிவி தினகரன் திருச்சியில் பேட்டியளித்துள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் திருமண நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக திருச்சி வருகை தந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திருச்சி உள்ள தனியார் ஹோட்டலில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று பயணிக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்தவுடன் தாலிக்கு தங்கம் திட்டம் அமல்படுத்தப்படும். திமுக அரசு அத்திட்டத்தை நிறுத்தியுள்ளது. திமுக ஆட்சிக்கு வந்தால் சட்ட ஒழுங்கு கெட்டுவிடும் என்பது தெரியும். இந்தியாவிலே தமிழகம் தனி வருமான உயர்வில் 2ஆம் இடம் பெற்றுள்ளது என்பதற்கு இந்திய வளர்ச்சியும் திட்டங்களும் தான் காரணம். தமிழக அரசியல் காரணமில்லை. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளது. பள்ளி செல்லும் மாணவர்கள் மாணவிகள் பாதிக்கப்படுகின்றனர். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் தலைமை வகிப்பது என்று அமித்ஷாவிடம் தான் கேட்க வேண்டும். மகளிருக்கு 1000 ரூபாய் என்பதை விட 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும். திமுக அரசு வந்த பின்னர் பால் விலை, கரண்ட் விலை, விலைவாசி கடுமையாக உயர்ந்துள்ளது. மகளிர் உரிமை தொகை 40% பேருக்கு தான் வந்தடைந்துள்ளது என கூறுகிறார்கள். தேர்தல் வருகிறது என்பதற்காக கூடுதலாக கொடுப்பதற்கு திமுக அரசு முயற்சிக்கிறது. 6 மாதம் பொறுமையாக இருங்கள். எங்கள் கூட்டணி வலுப்பெறும். உறுதியாக திமுகவை வீழ்த்தும். மாநாட்டிற்கு யார் யாரை ஓபிஎஸ் அழைக்கிறார் என பார்த்து கேள்வியை கேளுங்கள். மயிலாடுதுறை டிஎஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விவகாரத்தில் முழுமையான விவகாரம் தெரியாமல் கருத்து கூற முடியாது என தெரிவித்தார். பேட்டியின் போது மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன், நிர்வாகிகள் ராஜசேகர், ராம்ஜி நகர் தீனன் உட்பட பலர் உடன் இருந்தனர். தெரிவித்தேன். சென்னையில் அப்பொழுது நண்பர் அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்தப்ப மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியும் முன்னாள் மத்திய அமைச்சர் விகே சிங்கும் வந்திருந்தப்ப நான் இங்கே கூட்டத்துக்கு வந்திருந்ததுனால போக முடியல. அப்போயே நான் சொன்னேன். அதனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த தேர்தலில் உறுதியாக செயல்பட்டு வருகிறது. அதை பற்றிலாம் நீங்கள் தான் ஊடகத்தைச் சேர்ந்த நண்பர்களும் அரசியல் வல்லுநர்கள் தான் பதில் சொல்லணும். ஒரு அரசியல் கட்சி தலைவராக நான் அதை பற்றி பேசுகிறது நாகரிகமாக இருக்காது. என்னங்க அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டம் தாலிக்கு தங்க திட்டம், அதை ஏழை எளிய மக்களுக்காக அம்மா அவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு இன்றைக்கி தங்கத்தோட விலை விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்கின்ற நேரத்தில் அம்மா அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு தாலிக்கு தங்க திட்டம் கொண்டு வந்தாங்க. அது எல்லோராலும் பாராட்டப்படுகின்றது திட்டம். அது இந்த ஆட்சியில் கிடப்பில் போட்டாங்க. அது உறுதியாக எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு உறுதியாக அதை செயல்படுத்தும். தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு கெட்டு கிடக்கிறது, சந்தி சிரிக்கிறதுங்கிறது தொடர்ந்து எல்லோருக்கும் தெரியும். பொதுமக்கள் வெளியில் செல்வதற்கே யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. காவல்துறை மக்களுக்கு பாதுகாப்புக்காக செய்ய வேண்டிய துறையே இன்றைக்கு விசாரணை என்ற பேரில் கொலைகள்லாம் நடைபெறுகிறது. திமுக எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்போல்லாம் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடுங்கிறது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். இதையெல்லாம் இன்னும் ஒரு 6-7 மாதம் கழித்து இதெல்லாம் சரி செய்யப்படும். நாங்கள் சொல்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டு மந்திரி சபை தமிழ்நாட்டில் இந்த முறை அமையும். திமுகங்கிற தீய சக்தியை வீழ்த்தி எங்களது கூட்டணி ஆட்சின்னா பங்கு பெற அனைத்து கட்சிகளும் அதில் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு பெற ஒரு நிலைமை இந்த முறை தமிழ்நாட்டு மக்கள் வழங்குவார். காவல்துறை அது மும்முரமாக செயல்பட்டு அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கும். நான் திரும்ப சொல்கிறேன், தேசிய ஜனநாயக கூட்டணினாலே அதுக்கு என்ன அர்த்தங்கிறது உங்களுக்கு தெரியும். 2014 தேர்தலில் 2019 தேர்தலில் மத்தியில் மாண்பு மோடி அவர்கள் பிரதமரானப்போ அவங்களுக்கு தனிப்பெரும்பான்மை இருந்தும் கூட்டணி கட்சிகளை சேர்த்து மந்திரி சபை அமைத்தார்கள். அதே தான் தமிழ்நாட்டிலே கூட்டணி மந்திரி சபை உருவாகும். இதை தான் இந்த கூட்டணியை திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட்டணியை பலப்படுத்தி வருகிற மாண்புமிகு அமித்ஷா அவர்கள்
அதை தான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். இந்த கேள்வியை திரு அமித்ஷா அவர்கள்ட்ட கேட்குறதா சரி. இல்லை நான் ஒன்றும் அனுமதியெல்லாம் கேட்குறேன். அதாவது உங்களுடன் ஸ்டாலின் அவர் சொல்கிறதுக்கு காரணமே மக்கள் அவர்களோட திமுகவோட இல்லை ஸ்டாலினோட இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் அவர்கள் இது போல் பேசி வருகிறார்கள். உண்மையில் திமுக அச்சத்தில் இருக்குது. எங்களது கூட்டணி பலப்படுவதை பார்த்து அச்சத்தில் இருக்குது. உறுதியாக இந்த தேர்தலில் திமுக வீழ்த்தப்படும். இல்லை மகளிர் உதவித்தொகை 1000 ரூபா கொடுக்குறாங்க. அதில் 40% பேருக்கு தான் சென்றடையுதுங்கிறது தான் மக்களுடைய எங்கே போனாலும் சொல்கிறாங்க. தேர்தல் வர்றதுனால அதில் இன்னும் அதிகப்படுத்தலாம்னு பார்ப்பாங்க. ஆனால் 1000 ரூபா கொடுக்குறாங்க ஒரு குடும்பத்துக்கு. ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகு விலைவாசி உயர்வு, நீங்கள் பார்த்தீங்கன்னா மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, பால் பொருட்கள் விலை உயர்வு, இதுபோல் பல விலைவாசி உயர்வுனால இந்த ஆட்சியால் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முடியாததுனால ஒரு குடும்பத்துக்கு குறைந்தது 5000லேருந்து 6000 ரூபா இந்த அரசாங்கம் கூட கொடுத்தா தான் அந்த 1000 ரூபாய்க்கே இம்பேக்ட் இருக்குது. வேறு ஏதாவது கட்சி கூட்டணி வர வாய்ப்பு, வேறு ஏதாவது கட்சி கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்னும் ஒரு 6-7 மாதம் இருக்குது. எங்கள் கூட்டணி உறுதியாக பலப்படும். உறுதியாக திமுகவே நாங்கள் தலைவர் வந்து மற்ற கட்சிகள் அழைக்கிறாரு, எல்லாருமே நிராகரிச்சிருக்காங்க. நீங்கள் எங்களுக்காக இவ்வளோ தூரம் திரும்ப திரும்ப கேட்குறீங்களே தவிர இந்த ஆட்சியை பற்றி, இந்த மக்கள் விரோத ஆட்சி, இங்கே போதை மருந்து கலாச்சாரம், நம்ம வீட்டு பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு கூட பயப்படுற அளவுக்கு இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் தமிழ்நாடு ஒரு போதை மருந்து சந்தையாக மாறி வருகிறது. யார் உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவேன்னு சொன்னாங்க. ஆனால் கூலிப்படைகள் தான் உருவாகிட்டு இருக்கு. இன்றைக்கு போதை மருந்து கலாச்சாரத்தால் தான் கொலைகள், நீங்கள் சொன்னீங்க, இப்போ கூட நண்பர் கேட்டார், அடிக்கடி கொலைகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதில் போதை மருந்து புழக்கம் தான் அதிக காரணமாக இருக்குது. யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை. 3 வயது பால்வாடி பள்ளிக்கு செல்கிற குழந்தையிலேருந்து 80 வயது மூதாட்டி வரை இன்றைக்கு பாலியல் கொடுமைக்கு உள்ளாகிறாங்க. இது போன்ற இதுவரை சுதந்திரத்துக்கு பிறகு இப்படி ஒரு மோசமான ஆட்சி நடைபெறவில்லை என்று மக்கள் எல்லாம் செல்கிற இடங்கள்லாம் என்கிட்ட சொல்கிறாங்க. இந்த ஆட்சியை வீழ்த்துவதற்காக நாங்கள் முயற்சி செய்திருக்கோம்.